சில டைம் அதை சுற்றி வீக்கங்கள் ஏற்படலாம். ரொம்ப ஒரு ஆப்சஸ் மாதிரி வந்துருச்சுனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸ்ரே பார்த்துட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது விஸ்டம் டூத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடிய க்ரானிக் இன்ஃபெக்ஷன் மற்ற பல்லையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால நம்ம அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறோம். ஏன் பல் எடுக்க சொல்லிட்டாங்களே, பல்ல சேவ் பண்ணலையே, ஏன் என்னோட விஸ்டம் டூத் எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ அந்த விஸ்டம் டூத்து தேவையில்லை நமக்கு. ஏன்னா முன்னாடி உள்ள காலத்தில் வந்து எப்படின்னா மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹண்ட் பண்ணாங்க. கிடைக்கிற பழங்கள், கிழங்குகள், நார் சத்து உள்ள இதெல்லாம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னெல்லாம் பச்சையாக சாப்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பல்லோட வேலை நடக்க வேண்டியிருந்துச்சு. விஸ்டம் டூத் வந்து தேவையாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க வந்து அதை மென்று சாப்பிடணும். நம்ம எப்படி சாப்பிட்றோம் இப்போ? ரொம்ப சாஃப்ட் டயட்டுக்கு வந்துட்டோம். நமக்கு அந்த மென்று சாப்பிட்ற பழக்கமே ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால என்ன ஆகுது, இந்த பரிணாம வளர்ச்சியில் நம்மளோட அந்த தாடையே வந்து என்ன ஆகுதுன்னா சைஸ் சின்னதாயிருச்சு. ஸோ அதுக்கு அந்த விஸ்டம் டூத் வரக்கூடிய அந்த ஸ்பேஸே இப்போ இல்லை. ஸோ அதுக்கு